சேனையின் கர்த்தர் சிறையில் யெகோவா உம் வாசஸ்தலங்களே. எத்தனை இன்பம் கர்த்தரை என்று அவற்றை வாஞ்சித்தீர். அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய எங்கள் நல்ல கடவுளே, மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இறைமக்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த இக்கட்டான நிலைகளிலும் நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக எங்கள் இல்லங்களிலிருந்து இந்த வழிபாட்டில் நாங்கள் பங்கு பெறவும் தொடர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய பிரசவத்தை உணரவும் நீர் கொடுத்திருக்கிற அருட்கொடைக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலேயும் ஆமீன். இரண்டாம் ஆராதனை முறைமை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இது களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகி கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் பூமியை மகிமையால் நிறைந்திருக்கிறது. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும்.
பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஆராதனைகளையும் எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்கார ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்பேன். இறையர் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தி மீது நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனக்காக பரிதவிக்க பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை சோதித்தறிவோமாக. சர்வவல்ல கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பின்வரும் பாவரிக்கையின் ஜெபத்தை, முதலாம் பாவரிக்கையின் ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வாக்குத்தத்தங்களின்படியே எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுவதை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ளவராகவே பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் புனிதமுள்ளவர்களாய் நடந்து இயேசு கிறிஸ்து மூலம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்தான காலத்தமையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றம் தந்தருள்வாராக. ஆமென். அனைவரும் அமருவோம். இப்பொழுது திருமறை பகுதியில் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீர் சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரிடத்தில் சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்திலே நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்பது. வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8வது வசனம் வரை.
எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. யோவான் 21:1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயர் நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்திலே இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடநூல் வாசித்து முடிந்தாயிற்று. ஞானம் பரவலமே
அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் ஆண்டவர் மறுமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஊடகத்தின் வாயிலாக மீண்டுமாய் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பது மிகுந்த மகிழ்வளிக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு. கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு. 2 புறாக்கள் ஒரு மரத்திலே நாள்தோறும் மகிழ்ச்சியோடு கூட இருந்ததாம். ஒரு நாள் மாலையிலே ஒரு புறா என்பது அந்த மரத்திலே வந்துவிட்டது. இன்னொரு புறா வருவதற்கு காலதாமதமானது. அது வர இயலவில்லை. மாலை நேரத்திலே மழை, இருட்டு ஆக இப்படிப்பட்ட சூழலிலே அந்த புறா இன்னொரு புறாவை எதிர்நோக்கி இருக்கின்ற நேரத்திலே இந்த பறவைகளை பிடிக்கின்ற ஒரு நபர் அந்த வழியாக வருகிறார். அந்த மழை அல்லது அந்த இருக்கின்ற இருட்டிலே அங்கு இடம் தேடி அந்த மரத்திலே சென்று ஓரத்தில் அமருகிறார். அப்பொழுதுதான் தெரிந்தது இன்னொரு புறாவுக்கு நமது ஜோடி என்பது இந்த மனிதர் அதை பிடித்து அதை கூண்டிலே வைத்திருக்கிறார் என்பதை பார்த்து பயந்து போனது. மரத்தில் இருக்கிற புறா அந்த கூண்டில் இருக்கிற புறாவை பார்த்து என்ன நேர்ந்தது என்று கேட்ட பொழுது, நான் இவ்விதமாக அகப்பட்டு கொண்டேன் என்று சொன்னது. அந்த கூண்டில் இருக்கிற புறா மரத்தில் இருக்கிற புறாவை பார்த்து, இடி வந்த அந்த விருந்தாளிக்கு சிறப்பாய் விருந்தோம்பல் செய், அவர் வெகு நேரம் பசியோடு கூட இருக்கிறார், அதை உனக்குள்ள இருக்கிற பழங்களை எல்லாம் அந்த மனிதருக்கு கொடு என்று சொன்னதாம். அந்த மரத்தில் இருக்கிற புறா என்பது அந்த இருட்டு நேரத்திலே அந்த பறவை பிடிக்கிற நபர் அமர்ந்திருக்கின்ற பொழுது பசியோடு கூட அமர்ந்திருக்கிற நபரை பார்த்து உதவிகளை செய்தது, உணவை அளித்தது, தனக்கென்று வைத்திருந்த பழங்களை எல்லாம் தந்தது. அவர் அதை உண்டு மகிழ்ச்சியோடு கூட இப்பொழுது கால சூழ்நிலை சரியாகிவிட்டது, நான் செல்ல போகிறேன், அதற்கு முன்பதாக நீ எனக்கு உதவிகளை செய்திருக்கிறாய், ஆகவே நான் உனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், என்ன வேண்டும் என்று கேளு என்று சொன்னதாம். அந்த பறவை அல்லது மரத்தில் இருக்கிற அந்த பறவை அந்த மனிதரும் பார்த்து, எனக்கு பெரிய உதவி என்று இல்லை, நீங்கள் கூண்டில் அகப்பட்டு வைத்திருக்கிறீர்களே அல்லது கூண்டில் வைத்திருக்கிற அந்த புறாவை வெளியே விடுங்கள் என்று சொன்னதாம். அவரும் அந்த புறாவை வெளியே விட்டார் என்ற ஒரு சிறிய கதை படித்தேன். ஒரு சிறிய ஒரு கதை என்றாலும் விருந்தோம்பலுக்கு மிக சிறப்பான உதாரணமாய் இருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்துவின் விருந்தோம்பலை குறித்து யோவான் 21ஆம் அதிகாரத்தில் வருகின்ற அந்த நிகழ்வோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது the relationship between guest and host என்று சொல்லப்படுகிறது. விருந்து அளிப்பவர், விருந்து நல்ல எண்ணத்தோடு ஏற்பவர், இந்த 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். இந்த ஹோஸ்ட் நிச்சயமாக பெரிய மனம் படைத்தவராக இருக்க வேண்டும், அல்லது எல்லோர் மேலும் அன்பு செலுத்துகிறாய் இருக்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட நிலையில்தான் இப்படிப்பட்ட சிறப்பான விருந்தோம்பலை செய்ய முடியும். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அல்லது விருந்தோம்பல் வார்த்தை இது லத்தீன் வார்த்தையிலே ஆஸ்பிஸ் என்ற வார்த்தை வருகிறது. இது ஹாஸ்பிட்டாலிட்டி, அதிலிருந்து ஹாஸ்பிட்டல் அல்லது ஓட்டல் அல்லது ஹாஸ்டல் என்ற அந்த வார்த்தைகள் வருகிறது. இது அனைத்துமே ஒன்று சேர்க்கின்ற ஒன்று. ஹோஸ்ட் அல்லது கெஸ்ட், தி ஸ்ட்ரேஞ்சர், இவ் அனைவரையுமே குறிக்கின்ற ஒன்றுதான் இந்த வார்த்தையாக சொல்லப்படுகிறது. ஸோ த ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒன்று. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் உண்டு. குறிப்பாக இந்திய தேசத்திலே பன்முக சூழல் உண்டு.
பலவகையான கலாச்சாரங்கள் உண்டு. குறிப்பாக தமிழருடைய கலாச்சாரம் என்பது விருந்தோம்பலுக்கு பேர் போன ஒன்று, சிறப்புக்குரிய ஒன்றாக, அது முதன்மையான ஒன்றாக சொல்லப்படுகிறது. இந்த விருந்தோம்பல் என்பது விருந்தோம்பல் உணவு மாத்திரமல்ல, அங்கு இடத்தை குறித்தும் அல்லது அவருடைய வசதிகளை குறித்தும் எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கின்ற ஒன்றுதான் இந்த விருந்தோம்பலை சொல்லப்படுகிறது. துவக்க காலகட்டத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இல்லங்களிலே திண்ணை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும், இல்லங்களில் வெளியே திண்ணை அமைக்கப்பட்டிருக்கும். இது விருந்தோம்பலுக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. ஒருவேளை இன்றைய காலகட்டங்களில் அப்படிப்பட்ட சூழல் நாம் பார்ப்பது என்பது மிக அரிதாய் ஒன்று. ஆகவே இந்த வழிப்போக்கர்கள் அல்லது யார் வந்தாலும் அந்த திண்ணையிலே அமருவார்களாம், அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யப்படும். அல்லது சுமைக்கல் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. இது 1 கிலோமீட்டருக்கு ஒன்றாக வைக்கப்படும். தாங்கள் பயணத்திலே அங்கு பயணிக்கின்ற பொழுது அங்கு அமர்ந்திருந்து இப்படி தங்கள் விருந்தோம்பலை தமிழக கலாச்சாரம் என்பது சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஆக அக்காலகட்டத்தில் வசதி படைத்தவர்கள் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒன்றாக, அல்லது வேத காலத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் விருந்தினர்களை கடவுளோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பது, விருந்தினர்களை அல்லது உதவியற்றவர்களை ஆதரவற்றவர்களை உதவி செய்வது என்பது கடவுளுக்கே உதவி செய்கின்ற ஒன்று என்று சொல்லப்படுகிறது. இது எல்லா திருமறைகளும் எல்லா சமயங்களும் சொல்லப்படுகிறது. திருமறை நமக்கு சிறப்பாக கோடிட்டு காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த நாட்களிலே இந்த விருந்தோம்பலுக்கு அல்லது உணவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், மார்க்கு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, இயேசு ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை, இயேசு ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். ஆமா, போதுங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் மிகப்பெரிய குற்றம் என்னவென்று சொன்னால், இவர் ஆயக்காரரும் பாவிலும் அமர்ந்திருந்து உணவு அருந்துகிறார் என்ற நிகழ்வை நாம் மார்க் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே காண முடிகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பணி என்பது இந்த உணவை மையமாக படுத்தி ஐக்கியத்தை ஒற்றுமை மையப்படுத்துகின்ற ஒன்று. 5000 பேருக்கு அங்கு உணவளிக்கிறார், அங்கு தேவையுள்ளவரை உணவளிக்கிறார், அல்லது மெய்ப்பிரலாதவர்களை அவள் மேல் பரிதபிக்கிறார். ஆக இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பணி என்பது மிக சிறப்புக்குரிய ஒரு பணியாக இந்த விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் தருகின்ற ஒரு பணியாக நாம் காண முடிகிறது. குறிப்பாக யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன் சீடர்களை மீண்டுமாய் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் காண முடிகிறது. இங்கு இயேசு ஹோஸ்டாக, சீடர்கள் கெஸ்டாக அங்கு இருக்கின்ற நிகழ்வை நாம் காண முடியும். ஆகவே இங்கு இயேசு அழைக்கிறார், வாருங்கள், மகிழ்ச்சியோடு கூட வாருங்கள். அங்கு உணவு தயார் செய்யப்பட்டு உணவை பகிர்ந்தளிக்கின்றவராக, தான் இறுதி வரை அப்படிப்பட்ட நிகழ்வை கடைபிடித்தவராக, அல்லது உயிர்ப்பிலே இரத்தத்தையும் உடலையும் அங்கு பகிர்கின்றார். இன்றைக்கு நாமும் அதன் நினைவாக திரு பந்தியில் நாம் பங்கு பெறுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் 36ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது கூட, ஆக இப்படிப்பட்ட தேவையுள்ளவர்களை மையப்படுத்துகின்றவர்களாக, இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட மக்களை நாம் கௌரவிக்கின்ற பொழுது கர்த்தர் அவளை ஆஸ்வதிப்பார் என்று நம் மையப்படுகிற செய்தியாக காண முடிகிறது. வாசிக்கும் 25ஆம் அதிகாரம் 35ஆம் 36ஆம் வசனம். பசியாயிருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். ஆக யோவான் 21ஆம் அதிகாரத்தின் பகுதியை பார்க்கின்ற பொழுது 3ஆம் வசனத்திலே பேதுரு இப்பொழுது தலைமைத்துவம் எடுக்கிறார்.
அங்கு நான் மீன் பிடிக்க சொல்லுகிறேன் என்று சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். ஒரு உயிர்த்தெழுகின்ற கிறிஸ்து வருவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அற்றுப்போகின்ற நிலையிலே, பயப்படுகின்ற நிலையிலே இப்பொழுது பேதுரு அப்படிப்பட்ட நிலைக்கு சொல்லுகிறார். இங்கு இயேசு மூன்றாம் முறையாக தன் சீடர்களோடு கூட உறவாடுகின்ற நிகழ்வை நாம் காண முடிகிறது. இயேசு என்பதை முதலில் கண்டுபிடிக்க முடியவில்லை. எம்மாவு சீடர்களைப் போல அதை நினைவுபடுத்துகின்ற திறன் என்பது மிக கம்மியாக இருக்கலாம், அல்ல அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்று நாம் சொல்லலாம். அவருடைய அந்த வாய்ஸ், அவருடைய அந்த வாய்ஸை வைத்து அவர்கள் கண்டுகொண்டதாக சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது நீங்கள் வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது அகப்படும் என்றார். ஆமா, அப்பொழுது உடனடியாக கீழ்ப்படுகின்ற நிகழ்வை நாம் காண முடிகிறது. இதற்கு முன்பதாக இந்த சீடர்களையும் பேதுரும் அழைக்கின்ற பொழுது, நீங்கள் இந்த இடத்திலே வலையை போடுங்கள் என்பது திரளான மீன்கள் கிடைக்கிறது, அங்கு வலைகள் கிழிகிறதாக சொல்லப்படுகிறது. இதற்கு சிறப்பான உதாரணம் தரப்படுகிறது. இந்த வலை கிழிவதற்கு அடையாளம் என்பது அவர்கள் கீழ்ப்படியாமையை குறிக்கின்ற ஒன்றாகும். இங்கு முழுமையுமாக யோவான் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே முழுமையுமாக உயிர்த்தெழுந்த கடவுளை அறிந்த பிற்பாடு முழுமையுமாக கீழ்ப்படுகின்ற இந்த பகுதியை காண முடிகிறது. ஆகவே இந்த பகுதியோடு கூட 3 தலைப்புகளாக வெகு சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, கிறிஸ்துவின் விருந்தோம்பலிலே பணிவு என்பது மிக அவசியமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. நெசசிட்டி ஆஃப் ஹியூமனிட்டி, பணிவு என்பது மிக அவசியமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக லூக்கா 14ஆம் அதிகாரம் 12 14 வரை, லூக்கா 14ஆம் அதிகாரம் 12 14 வரை நான் எடுத்துக்கொண்டேன். இங்கு 14ஆம் அதிகாரம் 1ஆம் 3ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, இங்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணவிற்கு அல்லது விருந்திற்கு சொல்லுகிற ஒரு நிகழ்வை குறித்து சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிக்கும் லூக்கா 14ஆம் அதிகாரம் 1ஆம் 3ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயனின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே இயேசு போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். ஆமா, இயேசு போஜனம் பண்ணும்படி அங்கு போகிறார். முதலாவது 3ஆம் வசனம், இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குவது நியாயமா என்று கேட்டார். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா இந்த விருந்தில் கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த எதிரிகளும் கூட இருக்கிறாங்க. தாவீது அரசனாக தாவீது சொல்லுகிறது போல, என் சத்துருக்குள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். அல்லது யோவான் அல்லது சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனத்தில் கூட இப்படிப்பட்ட நிகழ்வை நாம் காண முடிகிறது. ஆக இந்த யோவான் நிகழ்ச்சி என்பது, அல்லது லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் வருகின்ற இந்த 3ஆம் வசனத்தில் வருகின்ற இந்த நபர்கள் மிக மேட்டுமையானவர்களாக சொல்லப்படுகிறது. நியாயசாஸ்திரிகளும் பரிசேயரும் மேட்டுமையானவர்கள், உயர்ந்த இடத்தை தேடுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட மக்களை பார்த்து கடவுள் சொல்லுகிற 7ஆம் வசனத்தை சொல்றாரு. அது 7ஆம் வசனம் வாசிங்களேன். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை இயேசு பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஆமா, விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை முதன்மையான இடத்தை தெரிந்து கொண்டவர்களை பார்த்து இப்பொழுது சொல்றாரு. ஆகவே நீங்கள் மேன்மையானவர்களை தேடக்கூடாது, மேட்டுமையானவர்களை தேடக்கூடாது. இங்கு நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம், ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, ராஜாவின் சமூகத்திலே மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே, பெரியோருடைய ஸ்தானத்தில் நில்லாதே, உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. ஆமா, நீ தாழ்த்த. ஆகவே இது 26ஆம் 7ஆம் வசனத்திலே, ஆகவே நீ மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. ஆக அப்படிப்பட்ட சூழலிலே இந்த நபர்களை பார்த்து சொல்லுகிறார், மேன்மை பாராட்டக்கூடாது. ஆகவே தாழ்மை என்பது மிக அவசியமான ஒன்று. அந்த 14ஆம் அதிகாரம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா 24:11, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆக இயேசு தன் சீடர்களுக்கு அல்லது அங்க இருக்கிற மக்களை பார்த்து அல்லது இருக்கிற பரிசேய நியாயாதிபதிகளை பார்த்து சொல்லுகிறார், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகிய நம்மிடையே மேன்மை இருக்கக்கூடாது என்பதை மிக சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுகிறது.
இரண்டாவது இந்த விருந்துக்கு அழைப்பு இது பகுதியிலே அடுத்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்வு ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஒன்றுமில்லாதவர்களுக்கும் பங்குகளை அனுப்புங்கள். அக்காலகட்டங்களிலே அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறது. நீங்கள் கொழுத்ததை நீங்கள் சிறப்பாய் உண்டு மீதியானவர்களை ஒன்றுமில்லாதவர்களுக்கு அனுப்புங்கள், அது மிஞ்சியதை ஏழைகளுக்கு கொடுங்கள். ஆனால் இந்த நெகேமியாவின் வழக்கத்தின்படி இங்கு செய்யாதபடி இங்கு கடவுள் மிக தெளிவாக லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே இந்த விருந்தினுடைய நிகழ்வை குறித்து சொல்லுகிறார். அதுக்கு முன்பு 13-14 வசனம் வாசிங்களேன். 24ஆம் அதிகாரம் 13-14. நீ விருந்து பண்ணுகின்ற பொழுது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாயாக. ஆக விருந்து அழைப்பில் இங்கு நெகேமியால சொல்லுகிறான், அவள் மகிழ்வது நல்லதுதான், அவள் ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிற நிகழ்வை இயேசு ஒரு புறம் மேலே சென்று, நீ அப்படிப்பட்ட சிந்தனையாளர் அல்ல, அனைவரையும் அழைக்க வேண்டும், ஆக குறிப்பாக இப்படிப்பட்ட மக்களை அழைக்க வேண்டும், அப்படிப்பட்ட மக்கள் உன் பந்தியில் இருப்பார் என்று சொன்னால் நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. அது பரலோகத்தில் உனக்கு பங்கு இருக்கும், ஏழைகளை அழைக்கின்ற பொழுது உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆக அன்புக்குரிய தேவஜனமே, இது விருந்தோம்பலிலே முதலாவது தாழ்மை என்பது மிக அவசியமான ஒன்றாயிருக்கிறது. இரண்டாவது, இந்த விருந்தோம்பலிலே அக்கறையற்ற உபசரிப்பை நாம் அல்லது ஆர்வமற்ற உபசரிப்பு என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரத்தின் 12-14 வசனத்திலே இங்கு சொல்லப்படுகின்ற இந்த சேரிட்டி, டிஸ்டன்ஸ் சேரிட்டி, மனம் மாற்றத்திற்கு உதவுகிறது அல்லது திருமறையினுடைய அடிப்படையே உதவி செய்கின்ற ஒன்று அல்லது அன்பு செலுத்துகின்ற ஒன்று என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு தர்ம சத்திரம் என்று பேராயர்கள் சொன்னார்கள். நிச்சயமாக அனைத்து மக்களையும் உள்ளடக்குகின்ற ஒன்று. எப்படி கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டு தன் மகனையே நமக்கு அளித்தாரோ, ஆக எந்த அளவுக்கு நம்மீது அன்பு செலுத்தினாரோ, நாமும் அப்படிப்பட்ட சூழலிலே நாம் ஒருவர் மீது அன்பு செலுத்துகின்ற மக்களாக, ஒருவருக்கு ஒரு உதவி செய்கின்ற மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கு 4 விதமான செயல்பாடுகள் நான் எழுதி வைத்திருக்கிறேன். முதலாவது பார்ப்போம் என்று சொன்னால், கடமைக்கு சிலவங்க செய்வாங்க, ஏதோ நான் செய்யணும், எல்லோரும் செஞ்சாங்க நானும் கொஞ்சம் உதவி செய்யறேன் அவ்வளவுதான் என்று கடமைக்கு சில பணிகளை செய்ய முடியும். இரண்டாவது, எதிர்பார்த்து செய்தல். நான் ஒரு ரொம்ப வசதியானவருங்க, அல்லது என் வசதி நான் குறைவா இருக்கிறேன், நான் பேருக்கு உதவி செய்து விட்டால் அல்லது அவருக்கு உதவி செய்து விட்டால் அவர் எனக்கு தேவை உள்ள போது உதவி செய்வார் என்று எதிர்பார்ப்போடு செய்கிறவர்கள் இருப்பாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தன்னை பெருமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. எந்த இடத்துல நான் பெரிய ஆளா இருக்கணும் இல்லையா, நான் ரொம்ப பெருமையா இருக்கணும், தன்னை பெருமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. ஆக அப்படிப்பட்ட சூழலில் இந்த பெருமைப்படுத்துகின்ற நிகழ்வு எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் வாங்குகிறவர்கள் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு கூட வாங்கவில்லை என்று சொன்னால் அந்த தர்மத்திற்கு ஒரு பிரயோஜனமே இருக்க முடியாது. நான்காவது பார்ப்போம் என்று சொன்னால், உதவி செய்ய முடியாதவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒன்று. நாம் யாருமே தெரியாத உதவி செய்கிறோம், ஆகவே மக்களுக்கு உதவி செய்தால் நிச்சயம் நம்ம பலன் கிடைக்கும், அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை, நாம் உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கும் இந்த லாக்டவுன்ல, இந்த கொரோனா என்ற வியாதியில அநேக மக்கள் ஆதரவற்று இருக்கிறாங்க, அநேக மக்கள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. கடந்த நாட்களில் நம்முடைய திருச்சபையின் மூலமாக கூட நாம் பணித்தளமாகிய சூலூர்பேட்டை என்ற பகுதியிலே நாம் அநேக மக்களுக்கு உதவி செய்தோம். ஏறக்குறைய 3-4 நாட்கள் உணவுகளையும் அதோடு கூட பழங்களையும் காய்கறிகளையும் அந்த டேவிட் என்ற மிஷனரி அவர்கள் பகிர்ந்து அளித்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அதை பார்த்து அநேகர் தொலைபேசியிலே எங்களுக்கும் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று அநேகர் கேட்கின்ற நிலையிலே நான் எப்படி உதவி செய்வது என்று அப்படிப்பட்ட திகைப்பில் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே இன்றைக்கும் உணவில்லாதபடி, இன்றைக்கும் எனக்கு கொஞ்சம் அரிசி கொடுங்க அவ்வளவுதான் கேட்கிறாங்க, காய்கறி கொடுங்க, கறி பிரியாணி கொடுங்கலாம் கேட்கல, அரிசி கொஞ்சம் கொடுங்க சாப்பாட்டுக்கு அப்படிதான் கேட்கிறாங்க. ஆகவே இது ஒரு அப்பில்லாத நினைத்து அன்புக்குரிய தேவஜனமே, உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஏழை மக்களை நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கடவுள் நிச்சயமாக நிறைவான வழியிடத்தலை
நாம் காண முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த சிறியவருக்கு எதை செய்தீர்கள் அதை இறக்கே செய்தீர்கள் என்று சொன்ன வண்ணமாக அப்படிப்பட்ட சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, ராஜாவின் விருந்து அல்லது ராஜாவின் விருந்தினர், த கிங்ஸ் பேங்க்வெட் அல்லது கிங்ஸ் கெஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், இந்த விருந்து என்பது 1ஆம் வசனம் வாசிங்களேன். யோவான் 21. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில், ஆக இந்த நிகழ்ச்சி திபேரியா கடற்கரையில் நடக்கின்ற ஒன்று, இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் இருக்கின்ற ஒரு நிகழ்வை காண முடிகிறது. இங்கு இயேசு விருந்து அளிப்பவராக, சீடர்களும் அங்கு இருக்கிற மற்ற மக்களும் விருந்தாளிகளாக சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. இந்த விருந்திலே யார் என்ன எதற்கென்று யாரும் கேள்வி கேட்கல. எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. அங்கு போட்டில் இருக்கிறவங்களும் சரி, கரையில் இருக்கிறவங்களும் சரி, அல்லது அருகாமையில் இருக்கிறவங்களும் சரி, அனைவரையும் சமமாக பார்க்கின்ற ஒரு புதிய சமுதாயத்துக்கு, இந்த ஃபெய்த் கம்யூனிட்டி புதிய சமுதாயத்துக்கு வழிநடத்துகின்ற ஒரு பகுதியை இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக ராஜாவின் விருந்தினர்களாக நாம் உயிர்ப்புக்கு பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மாறுபாடையும் சீடர்கள் மூலமாக அல்லது சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை மாறுபாடாக காண முடியல. அதே நபராக தான் காண்றாங்க. ஆக இந்த ராஜாவின் விருந்துல பார்ப்போம் என்று சொன்னால், தன்னை மறுதளித்தவன், தன்னை விட்டு ஓடி போனவன், அல்லது என்னோட கூட சிறிது ஜெபம் செய்யக்கூடாது என்று கேட்ட சூழல், அல்லது கெத்செமனே தோட்டத்தில் யாரும் இல்லாத நிலை, என்னை மறுதளித்தவன் என்று யாரையுமே அவர் தள்ளிவிடவில்லை. அங்கு இருக்கின்ற அனைவரையும், அந்த கடல் பகுதி திபேரியா கடல் இருக்கிற அனைவரையும் அழைத்து வாருங்கள் என்ற இந்த ராஜாவின் விருந்திலே அழைக்கின்ற ஒரு பகுதியாக, உபசரிக்கின்ற ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. முதலாவது, அவளை ஒன்றிணைக்கிறார், ரீயூனியன், ஒன்றிணைக்கிறார். ஒன்றிணைப்பது என்பது மிக அவசியமான ஒன்றாயிருக்கிறது. சிலுவை மரணம் என்பது சீடர்களுக்கு பயத்தை உண்டாக்கினது. இது நிமித்தமாக நிச்சயமாக சிதறடிக்கப்பட்டிருக்கலாம், பயத்திலே அங்கே ஒளிந்திருக்கலாம். ஆக அப்படிப்பட்ட நிலை இப்போது யோவானுடைய நிகழ்வை பார்க்கின்ற பொழுது, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னு சொன்ன ரோம அரசு எதிர்த்து விட்டோம் என்ற அப்படிப்பட்ட சிந்தனை, அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்தவர்கள், அவங்க இப்படிப்பட்ட பல சிந்தனையோடு கூட இருக்கின்ற மக்களை பார்த்து இந்த சிலுவை மரணத்துக்கு உயிர்த்தெழு பின்பாடு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே இங்கு ஒரு சீஃப் குக்காக வந்து நின்று கொண்டு ஒரு புதிய மாற்றத்துக்கு வழிநடத்துகிறார். ஆக அப்படிப்பட்ட மக்களை மீண்டுமாக அழைக்கின்றபடி எந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்க பார்க்கல, எல்லாரையும் வாங்க, யாரையும் வந்து தள்ளவில்லை. ஆக மகிழ்வளிக்கிறார், உணவு தருகிறார். ஆகவே பிரிந்திருக்கின்றவரை எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற இந்த ராஜாவின் விருந்திலே இன்றைக்கு நாமும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரிய தேவஜனமே, நமக்கும் இருக்கின்ற அப்படிப்பட்ட பிரிவினை தள்ளிவிட்டு நாம் ஒன்றிணைகின்ற மக்களாக தொடர்ந்து அப்படிப்பட்ட நிறைவை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அடுத்து ராஜாவின் விருந்திலே பார்க்கின்ற போது 5ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி உண்டா? ஒருவேளை அங்கு ரொம்ப கடினமான சூழல், அங்கு மீன் பிடிக்க போகிறார்கள், மீன் கிடைக்கவில்லை. நிச்சயம் இயேசுக்கு தெரிந்திருக்க முடியும், தெரிந்திருந்தும் இப்போது கேட்கிறாரு. அதே சூழலில் சீடர்களுக்கும் இந்த கேள்வி என்பது ஒரு புரிதல், வியப்பல்ல, கோபப்படல. இவர் தெரிந்திருந்தே நம்ம மீது கிண்டல் பண்றாருன்னு தான் அவங்க சொல்லல. ஆகவே அடுத்த வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் உடனடியாக கீழ்ப்படுகின்ற ஒரு புதிய மாற்றத்துக்கு வழிநடத்துகிறார்கள். ஒரு காலத்தில் முரட்டாட்ட மக்களாக இருந்திருக்க முடியும், அல்லது இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்டுபிடித்த பிற்பாடு நாங்கள் உம்மோடு கூட சாகவும் தயாராக இருக்கிறேன் என்று தோமா சொன்னது போல, இங்கு அனைவரும் தங்களை மறுமதிப்பீடு செய்கிறார்கள். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், எங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது என்று தங்களை மதிப்பீடு செய்கிறார்கள். இன்றைய காலகட்டங்களிலே, இன்றைக்கு இல்லங்களிலே நாம் அதிக நேரம் நாம் திருமறையோடு கூட, அதிக நேரம் ஜெபத்தோடு கூட இருக்கின்ற நேரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இன்றைக்கு நாம் மறுமதிப்பீடு செய்ய வேண்டும். உலகமே இன்றைக்கு பயப்படுகிறது, அச்சுறுத்தப்படுகின்றது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்தியாவை தான் நோக்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவையும் ஆப்பிரிக்கா கண்டங்களை தான் நோக்கி கொண்டிருக்கிறது, அமெரிக்காவை, ஐரோப்பிய கண்டங்களை அல்ல.
ஆக இது எப்படி நிகழுமோ என்ற ஒரு பயம் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் கடவுள் கிருபையால் இம்மட்டும் நம்ம வழியெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆக இன்றைக்கு நாம் மறுமதிப்பீடு செய்ய வேண்டும். அவள் எப்படிப்பட்ட சூழலும் தாங்கள் கீழ்ப்படிந்த நிகழ்வை நாம் காண முடிகிறது. இன்றைக்கு அன்புக்குரிய தேவஜனமே, நாம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை முன்னெடுத்து சொல்ல ராஜாவின் விருந்திலே விருந்தாளிகளாகிய நீங்களும் நானும் பங்கு பெற கடவுள் அழைக்கிறார். இறுதியாக இவர் ரீடெடிகேட் மறு அர்ப்பணம் செய்தாங்க இந்த சீடர்கள் எல்லோரும். இயேசு இங்கு விருந்து தருகிறார். ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல், ஒரு மாதிரியாக செய்கிறார். எப்படி தன்னையே பகிர்ந்து அளிக்கிறார். நீங்களும் அப்படி செய்யுங்கள். ஆகவே நான் ஒரு சிறப்பான வாழ்வை நான் உங்களுக்கு சென்று விட்டிருக்கிறேன். சிறப்பான வழியை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட சூழலிலே நீங்களும் இவளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஒரு சிறப்பான உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். ஆக இங்கு மறு அர்ப்பணம் செய்கிறார்கள். அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்ட பிற்பாடு அவர்கள் புறப்பட்டு போய் சகல மக்களின் சீடராக்குகின்ற மாபெரும் பொறுப்பை அவர் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கு நமக்கு இல்லை என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு தரவில்லை என்று சொன்னாலும், இந்த சிறப்புக்குரிய நாட்களிலே நாம் இல்லங்களில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபம் செய்வது என்பது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. ஆக பணி செய்கின்ற பணியாட்களுக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கும் உணவில்லாதபடி, உடையில்லாதபடி ஆயிரம் ஆயிரம் மக்கள் நம்மை கேட்கின்ற நிலையிலே நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக மீண்டுமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் உதவி செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் நாம் திருச்சபையை சுற்றிலும் ஓரளவுக்கு உதவி செய்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் சிந்தனை, நம்முடைய பார்வை சற்று விரிவாக்கி, எப்படி நம் ஆலயம் எப்படி விரிந்திருக்கிறதோ நம்முடைய எண்ணங்களும் அப்படி விரிந்திருக்கவும், தொடர்ந்து அநேக மக்களை ஒன்றிணைக்கவும், எப்படி இந்த சீடர்கள் மறு அர்ப்பணம் செய்தார்களோ, இந்த ராஜாவின் விருந்தில் பங்கு பெற்றார்களோ, இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட விருந்திலே பங்கு பெறுகிற பங்காளிகளாய் தொடர்ந்து நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை திருவசனம் ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தந்தையே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காய் மீண்டுமாய் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். செய்தியை கேட்ட நாம் யாவரும் நாம் இல்லங்களில் அமர்ந்தபடியே அல்ல இருந்தபடியே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அனைவரும் எடுத்து சொல்லுவோம். பக்கம் 9ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அனைவரும் எடுத்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். காலத்தில் கர்த்தர் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, நல்ல கடவுளே, மீண்டும் அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து விருந்தோம்பலை அழைக்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் காண முடிந்தது. நீர் அங்கிருக்கிற அனைவரையும் அழைத்து உம்முடைய திருவுடலையும் திருக்குருதியும் நீர் கொடுத்தீர். மீண்டுமாக மறு அர்ப்பணம் செய்த அழைத்தீர். தற்பரிசோதனை செய்து கொள்ளவும் புதிய சமுதாயத்தை உருவாக்கவும் நீர் கொடுத்திருக்கிற அந்த மாபெரும் அழைப்பை நாங்களும் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த ராஜாவின் விருந்திலே நாங்களும் அப்படிப்பட்ட சிறப்பான செயல்பாடுகளை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தேவரீர், இந்த காலகட்டங்களிலே தனிமை என்பது மிக கடினமான ஒன்றாயிருக்கிறது. தேவை உள்ளவர் அநேகர் இருக்கிறார்கள். தங்கள் வாழ்வை இழந்த ஆயிரம் ஆயிரம் மக்கள் இருக்கிறார்கள்.
உலகமெங்கும் பயப்படுகின்ற அப்படிப்பட்ட நிலையிலே பேதுரு சொன்னது போல நாங்கள் யாரிடத்திலே போவோம், நித்திய ஜீவன் உம்மிடத்திலே உண்டு என்று சொன்னது போல தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மீண்டுமாய் திருச்சபை குடும்பங்களாகும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். உடைய சமூகத்திலே வந்து நின்று கொள்ளவும் கடவுள் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உலக மக்கள் அனைவரையும் நீர் பாதுகாத்திரடும். தேவரீர் உதவி செய்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, காவல்துறைக்காக, காவலாளர்களுக்காக, அரசாங்கத்திற்காக, மத்திய மாநில அரசாங்கத்திற்காக, அது வண்ணமாக உலகம் இருக்க அனைத்து மக்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். முதல் நிறைவான பிரசனத்தால் வழிநடத்தும். தொடர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியின் செய்தி கேட்க கர்த்தர் உதவி செய்யும். குறிப்பாக எங்கள் பேராயர் மூலமாக அநேக கிராம மக்களுக்கு உதவி செய்கின்ற நிகழ்வை நாங்கள் கேட்டு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்களால் இயன்ற அளவுக்கு உதவிகளை செய்ய கர்த்தர் உதவி செய்துள்ளோம். திருச்சபை கொடுத்திருக்கிற மாபெரும் அழைப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாங்கள் அவர்களை விருந்தோம்பலில் அழைக்கவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைவரும் அழைத்தது போல எங்களுக்கும் அப்படிப்பட்ட உந்துதலை தாரும். நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து நீர் எங்கள் ஆசிரியம் திருக்கத்தை அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஓரவாதே ஆமீன். தாயும் தந்தையுமாய் கடவுளின் அன்பும் மைந்தராக இயேசுவோடும் முதலாகிய ஆவியினரும் நம் அனைவரோடும் நமது குடும்பங்களோடும் சிறப்பாக இந்த ஆராதனிடம் கடவுளுடைய கிருபை பிரசனம் வைத்தல் என்றும் என்று சாகல தங்கியிருப்பதாக ஆமீன். அனைவருக்கும் வணக்கம். Father, Mom, and